வணக்கம். இக்காணொளியில் நாம் ஒளவை பற்றி எமது தமிழ் மக்களிடையே காணப்படுகின்ற சில தவறான நம்பிக்கைகள் அல்லது விளக்கங்கள் பற்றி பார்ப்போம். ஒளவை என்றால் மக்கள் பொதுவாக அவர் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, சங்ககால பாடல்களை பாடினார். அதே போன்று மூதுரை, ஆத்திசூடி போன்ற பாடல்களை பாடினார் என்ற ஒரு நம்பிக்கை தமிழ் மக்கள் பலரிடையே காணப்படுகின்றது. உண்மையில் வெவ்வேறு காலப்பகுதியில் வெவ்வேறு ஒளவை வாழ்ந்திருக்கின்றார். அந்த வகையில் சங்க இலக்கிய பாடல்களை பாடிய ஒளவை வேறு, பிற்காலத்தில் ஆத்திசூடி, மூதுரை போன்றவற்றை பாடிய ஒளவை வேறு. பாவாணர் இவ்வாறு 7 ஒளவை என்ற பெயரில் 7 பெண் புலவர்கள் இருந்ததாக, வெவ்வேறு காலப்பகுதியில் இருந்ததாக குறிப்பிடுவார். நாம் இங்கு காணப்போவது சங்ககால ஒளவை பற்றி. சங்ககால ஒளவை என்றவுடன் நமக்கு பலருக்கு ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, அதாவது KP சுந்தராம்பாளின் தோட்டம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் புறநானூறு 89வது பாடலில் சங்ககால ஒளவையின் தோட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அப்பாடலில் அதியமான் ஒளவையினை எவ்வாறு அழைத்தான் என்று செய்தி சொல்லப்படுகின்றது. நீங்கள் அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். அதில் ஒளவை ஒரு விரலி பெண் என்று கூறப்படுகிறது. அதாவது விரலி என்பது பாட்டு பாடி நடனம் ஆடுகின்ற ஒரு பெண், இளம் பெண். சில வேளையில் அவர் இசைக்கருவிகள் இசைப்பதுடன் தொடர்புபடுத்தப்படுவார். இங்கு முதன்மையான செய்தி என்னவென்றால் ஒளவை என்பது ஒரு இளம் பெண். இதை பற்றி இன்குலாப் அவர்கள் ஒரு நாடகத்தினை இயற்றி இந்த ஒளவை பற்றிய தவறான எண்ணப்பாடுகளை விளக்குவதற்காக ஒரு நாடகத்தினை ஆக்கியிருந்தார். அந்த நாடகத்தில் ஒளவை எவ்வாறு இருப்பார், அதாவது சங்ககால ஒளவை நாம் இன்று உருவகப்படுத்தி வைத்திருக்கின்ற வயது முதிர்ந்த மூதாட்டியில் இருந்து சங்ககால ஒளவை உண்மையில் எவ்வாறு வேறுபடுத்தப்படுவார் என்பது காட்டப்படும். இப்பொழுது நீங்கள் இந்த நாடகத்தில் பார்த்திருப்பீர்கள் எவ்வாறு அந்த கைத்தடியை தூர எறிந்து அவளுடைய கூன் முதுகினை நிமித்தி ஒளவை எவ்வாறு மீளுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என இன்குலாப் கூறியிருப்பார். அவ்வாறே இன்குலாப் அந்த புதிய ஒளவை எவ்வாறு இருப்பார் என்பதையும் காட்சிப்படுத்துவார். அதற்கு முதல் நாம் இந்த ஒளவை பாட்டி என்று அழைக்கப்படுவதில் இந்த பாட்டி என்ற சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்த்து விடுவோம். பாட்டி என்றால் இன்றைய பொருளில் நாங்கள் வயது முதிர்ந்த ஒரு பெண் என்று எடுக்கின்றோம். ஆனால் சங்க காலத்தில் உங்களுக்கு தெரியும், பாணன் என்று பாட்டு இசைப்பவர்கள் தெரியும். பாணனுக்கு அவருடைய பெண்பாட் சொல்லாக பாடினி இருந்தால், அதே போன்று இன்னொரு பெண்பாட் சொல் பாட்டி. பாட்டி என்ற இந்த பொருள் சங்ககாலத்தை பொறுத்தவரையில் பாணனுக்குரிய பெண்பாட் சொல்லாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதற்குரிய இன்னொரு ஒத்த சொல் பாடினி. அவ்வாறு அந்த சங்ககால ஒளவை இளம்பெண்ணாக எவ்வாறு காட்சி தருவாள் என்று இதோ மீண்டும் இன்குலாப்பின் நாடகத்திலிருந்தே நாம் காண்போம். இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இவ்வாறு தான் அந்த ஒளவை சங்ககால ஒளவை ஒரு இளம்பெண்ணாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார். அதே போன்று ஓவியர் கித்தன் அவர்கள் சங்ககால ஒளவையின் தோட்டம் எவ்வாறு இருக்கும் என்று ஒரு ஓவியம் வரைந்திருப்பார். அந்த ஓவியத்தை நீங்கள் இப்பொழுது படத்தில் பார்க்கலாம். இவையெல்லாம் கற்பனையான வடிவங்கள் தான். ஆனால் இங்கு எமக்கு உணர்த்தப்படும் செய்தி என்னவென்றால் சங்ககால ஒளவை ஒரு இளம் விரலி பெண் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதே போன்று ஒளவை அவருடைய பாட்டு இயற்றும் திறன், அவருடைய புலமை பற்றியெல்லாம் நாம் அறிந்திருப்போம். அதே வேளையில் இந்த ஒளவை ஒரு
அரச நுட்பவியலாளர், அதாவது நாம் சொல்வோம் என்று வடமொழியில் சொல்வதாக இருந்தால் ராஜதந்திரி என்று கூறுவோம் அல்லவா, டிப்ளமேட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அவ்வாறான ஒரு அரச நுட்பவியலாளர் கூட அவருடைய அந்த பங்களிப்பையும் நாம் பார்த்து விடலாம். சங்க காலத்தில் அதியமான் என்ற ஒரு குறுநில மன்னன் இருந்தான். அவன் ஓயாது போரில் ஈடுபட்டு வருபவன். அவனுடைய போர் ஈடுபடும் தன்மையினை குறிப்பதற்கு ஒரு சங்கால பாடலிலேயே ஒரு காட்சி வருகின்றது. என்னென்றால், அவனுக்கு ஒரு மகன் பிறக்கும் போது அவன் அந்த மகனை முதன்முறையாக காண செல்லுகின்றான், பிறந்த மகனை. அப்பொழுது கூட அவன் அந்த போர் உடையிலும் கண்கள் சிவத்து, அதாவது அந்த போரின் போது அவர்கள் கோவப்பட்டு சண்டை செய்யும்போது கண்கள் சிவத்திருக்கும். அந்த சிவத்த கண்களுடனும் போர் உடையுடனும் தானும் அவன் போய் பார்த்தான். அவ்வாறு அவன் ஓயாது போரில் ஈடுபட்டு வருவான். அவ்வாறான அதியமானின் நண்பியாக தோழியாக இருந்தவர் தான் ஔவை. இந்த ஔவை அவ்வாறு இருக்கும்போது அதியமானுக்கு தொண்டைமான் என்னும் மற்றொரு குறுநில மன்னனோடு போர் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த தொண்டைமானும் ஒரு பெரிய வீரர். அப்பொழுது ஔவைக்கு ஒரு நினைவு ஒரு எண்ணம் வருகின்றது. இவ்வாறு இவர்கள் இருவரும் மோதினால் இரு பக்கமும் மிகுந்த இழப்புகள் ஏற்படும். எனவே இந்த போரினை எவ்வாறாவது தடுத்து விடணும். அந்த போரில் யாருக்கு வெற்றி வருகிறது தோல்வி வருகிறது என்பதனை விட போரில் மிகப்பெரிய இழப்புகள் வரும். அதனைத்தான் இன்று கூட ஆங்கிலத்தில் எல்லாம் சொல்வார்கள், போரில் யாரும் வெல்வதும் இல்லை, எல்லோருமே தோற்கிறார்கள். ஏனென்றால் என்னதான் நாங்கள் போர் புரிந்து நாடுகளை பிடித்து இழந்தாலும் எங்கள் பக்கத்திலும் சில இழப்புகள் வரும். அதனால் தான் சொல்வார்கள் போரில் யாரும் வெல்வதில்லை என்று. இந்த கருத்துருவாக்கம் சங்காலத்திலேயே இருக்கின்றது. ஆகவே அந்த ஔவை அந்த போரை நிறுத்துவதற்காக தூது செல்கிறார், போர் தூது. அவ்வாறு செல்லும் பொழுது தொண்டைமான் ஒரு நுட்பம் செய்கின்றார் என்றால் அவர் ஒரு உளவியல் போரினை கொள்கிறார். அதாவது ஔவைக்கு கூட்டியன் போய் தன்னுடைய போர்க்கருவிகளை காட்டுகிறார். அந்த போர்க்கருவிகள் எல்லாம் மாலை அணிவிக்கப்பட்டு நெய் பூசப்பட்டு பளபளப்பாக கூர்மையாக வேல்கள் ஈட்டியல் எல்லாம் கூர்மையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை எவ்வாறு, இது ஒரு உளவியல் போர். அதாவது போருக்கு முன்னரே எதிரியே உளவியல் ரீதியாக சோர்வடைய வைத்தல். இன்றெல்லாம் ஏவுகணை சோதனைகள் என்று நாடுகள் செய்து அவற்றினை காணொலியாக்கி விடுகிறார்கள். விடுதலை போர் நாளில், விடுதலை நாள், அதாவது சுதந்திர நாள் என்று சொல்வார், விடுதலை நாளில் பெரிய அணிவகுப்புகள், படை அணிவகுப்புகள் எல்லாம் நடைபெறும். இதெல்லாம் ஒரு உளவியல் போர். இவ்வாறான ஒரு உளவியல் நுட்பத்தை தான் தொண்டைமான் என்ற தொண்டைமானுக்கு தெரியும் ஔவை அதியமானுக்காகத்தான் தூது வந்திருக்கிறார். எனவே இவர் போய் அதியமானுக்கு இதனை சொல்லட்டும் என்றதை அந்த காட்சிப்படுத்துகின்றார். அப்பொழுது ஔவை தொண்டைமானை எதிர்த்து உடனடியாக ஏதாவது சொன்னால் கோவப்படுவார். ஆனால் அங்குதான் ஔவை இந்த பாடலை பாடுகிறார். புறநானூறு 95வது பாடல். அந்த பாடலை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஔவை என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் நெய் பூசப்பட்டு பளபளப்பாக கூர்மையாக இருக்கின்றன. ஆனால் அதியமானுடைய ஆயுதங்கள் எல்லாம் சிதைந்து போய், அதாவது சேதமடைந்து கொல்லென்ற உலைக்கலன்களுக்கு பட்டறைகள் என்று சொல்வார், அந்த பட்டறைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இது வெளிப்படையாக பார்த்தால் தொண்டைமானுடைய ஆயுதங்கள் கூர்மையானவை பளபளப்பானவை என்றும் அதியமானுடைய ஆயுதங்கள் சேதமடைந்தவை என்றும் ஒரு தோற்றப்பாடு தெரியும். ஆனால் இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி என்பது புகழ்வது போல இகழ்வது. இங்கே ஔவை என்ன நுட்பத்தை சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய ஆயுதங்கள் ஏன் இவ்வாறு பளபளப்பாகவும் கூர்மையாகவும் இருக்கிறது எனில் உன்னுடைய படைகளுக்கு போரில் ஈடுபட்டு பெரிய பட்டறிவு இல்லை. அதியமான் படைகளோ தொடர்ந்து போரில் ஈடுபட்டிருப்பதால் தான் அவனுடைய ஆயுதங்கள் அவ்வாறு கொல்லனுடைய பட்டறைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த போரில் வெல்வதற்கு பட்டறிவு என்பது ஒரு முதன்மையானது. இந்த பட்டறிவினை ஔவை உணர்த்துகிறார். அதேபோல் அந்த பாடலின் இறுதி வரிகளை பார்த்தால், அதியமான் அவன் தன்னிடம் போதுமான அளவு உணவு இருக்கும்போது எல்லோருக்கும் போதுமான அளவில் கொடுப்பான். தன்னிடம் குறைந்த அளவு இருந்தால் கூட தான் மட்டுமோ தளபதிகள் மட்டுமோ வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் இருப்பதை பங்கிட்டு கொடுப்பான். இதன் மூலம் என்ன செய்தியை தொண்டைமானுக்கு உணர்த்துகிறாள் ஔவை என்றால், அவ்வாறான ஒரு மக்கள் கூட்டம் அல்லது படை வீரர்கள் அதியமானுக்கு எவ்வளவு பற்றுறுதியுடன் இருப்பார்கள். அந்த பற்றுறுதி வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த ரெண்டு நுட்பமான செய்திகளையும் தொண்டைமான் உள்வாங்கிக் கொள்கின்றார். அதேவேளை தொண்டைமானை வெளிப்படையாக ஔவை காயப்படுத்தவும் இல்லை. இந்த ரெண்டு நுட்பமான செய்திகளையும் தொண்டைமான் உள்வாங்கி கொண்டதால் அந்த போர் நிறுத்தப்பட்டதாக கூறுவார்கள். இங்குதான் நாம் சில இன்னும் போர் தூதுகளை பார்க்க வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஈழத்தில் போர் நடக்கும் போதெல்லாம் பார்த்த சாரதி என்ற ஒரு தூதுவர் எல்லாம் இந்தியாவிலிருந்து வந்திருப்பார். அவருடைய அந்த தூது எவ்வளவு ஆணவத்துடனும் இருந்தது என்று. நான் அந்த பார்த்த சாரதி மட்டுமல்ல, நாங்கள் புராணத்துக்கு போனால் உங்களுக்கு தெரியும், பாண்டவர் கௌரவர்களுக்கு இடையில் போர் நடக்கும்போது இன்னொரு பார்த்த சாரதி கிருஷ்ணர் தூது போவார். அந்த தூது கூட வெற்றி பெற்றிருக்கவில்லை. அதில் ஒரு பாரதம் தொடர்பான ஒரு துணை கதையில் கூறுவார்கள் என்னென்றால், பாண்டவர்களை ஒவ்வொருவராக தனித்தனியாக தூது செல்வதற்கு முன்னர் கிருஷ்ணர் சந்தித்ததா. அவ்வாறு சகாதேவனை சந்திக்கும் போது
சகாதேவன் உங்களுக்கு தெரியும், முக்காலம் உணர்ந்தவர், அவர் சூதிடத்தில் வல்லவன் என்பது புராணம். அவை அவருக்கு எல்லாம் தெரியும் என்பது. அப்பொழுது சகாதேவன் சொல்வார், இந்த தூது எல்லாம் தேவையில்லை, சில நிகழ்வுகளை செய்தாலே போதும், இந்த போர் நின்றுவிடும். அதாவது பாஞ்சாலியின் கூந்தலை ஒட்ட வெட்ட வேண்டும். அதே போன்று இன்னொன்று சொல்வார், கிருஷ்ணரை பிடித்து இந்த மரத்தில் கட்டிவிட்டால், அதாவது உன்னை பிடித்து இந்த மரத்தில் கட்டிவிட்டாலே போர் நின்றுவிடும் என்றால், அதன் உட்கிடையான செய்தி என்னென்றால், கிருஷ்ணர் தூது போவதால் போர் மேலும் தூண்டப்படும். அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவ்வாறான ஒரு நிலைமை தான் ஏற்படுமே தவிர போர் நிறுத்தப்பட போவதில்லை என்று சொல்லப்படும். புராணத்தில் கடவுளாக கருதப்படுகின்ற ஒருவருடைய தூதையும் இங்கு உண்மையில் வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய தூதினையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த நுட்பம் விளங்கும். இவ்வாறான அரச நுட்பவியலாளர் கூட ஔவை. எனவே சங்ககால ஔவை ஒரு இளம்பெண். அதேபோன்று வெவ்வேறு காலப்பகுதியில் வெவ்வேறு ஔவைகள் வாழ்ந்திருக்கிறார். அவர் தனியாக பாட்டு பாடுவதில் புலமை உடையவர் மட்டுமல்ல, அரச நுட்பமும் அறிந்த ஒரு அறிஞர். இதனை நாம் தமிழராகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.